ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். என்னடா சுவாமி சைட்லேருந்து ஒரு அப்டேட் கூட வரலையே, சுவாமி குவிட் ஆகிறாரா, பிரவீன் சாரும் சுவாமியும் சேர்ந்து விலகிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். உண்மையாக அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாகவும் இருந்துச்சு, சிரிப்பும் வந்துச்சு. பிகாஸ் கன்ஃபார்மாக இந்த சீரியல் மகாநதி எண்ட் ஆகிற வரைக்கும் சுவாமி தான் விஜயா பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் விஜய் இல்லைன்னா கண்டிப்பாக சீரியல் வந்து எண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் என்னுடைய கருத்தும். பிகாஸ் வீக்காக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா விஜய் வந்து சுவாமியாக பண்ணுறாங்க, லக்ஷ்மி வந்து காவேரியா ஆக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க அந்த ஆக்டிங் கொடுக்கறதுனால தான் அதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. வீக்காவா அவங்க 2 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கன்ஃபார்மாக பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து சீரியலே எண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். அதுக்கேற்ற மாதிரி நானுமே கேட்டுட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ரூமர்ஸ் தான் சொல்லிட்டு நான் கேட்டவங்களுமே சிரிச்சாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிரவீன் சாருமே வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வேறு லெவல் ஃபன். முடிஞ்சதே தெரியல. நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய வீடியோஸ்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏதாவது இன்டர்வியூஸ், அந்த அவார்ட் வின்னிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் பார்ப்பேன், டைம் இருக்காத காரணத்தினால. பட் இது வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்துச்சு. சுவாமியோடைய இன்னொரு சைட், ஃபன் சைட் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சிச்சு. ட்ரெக்கிங் போயிருக்காங்க போல். எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானலாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி கொடைக்கானலாக இருக்கிறது தான் ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா சுவாமியுமே வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க பிரவீன் சார், சாய் பிரமோதிதா மேம் அண்ட் சுவாமி 3 பேரும் வேறு லெவல் ஃபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன் பென்னட் அந்த யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்ணாடியை தொலைச்சிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சது, அப்புறம் வந்து ஷூட்டிங் தான் ரொம்ப முக்கியம், மகாநதி ஷூட்டிங் இருக்குடா பார்த்துடா அப்படின்னு பிரவீன் சார் சொன்னது. அது மட்டும் இல்லாமல் என்னால் இன்னொரு ஹீரோ தேட முடியாது, ஆடிஷன் போகணும், அதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரவீன் சார் அண்ட் சுவாமி கன்ஃபார்மும் மகாநதியில் இருக்காங்க. அவங்களும் குவிட் ஆக மாட்டாங்க ஒரு காலமும். பிகாஸ் அவங்களாம் மெயின் பில்லர்ஸ் மகாநதி சீரியலுக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன் இந்த டவுட், யார் இந்த ரூமரை ஃபஸ்ட்டு கிளப்பி விடுறாங்க, அதையும் நம்பி நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால இனிமேல் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அப்படி சப்போஸ் எங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் முன்னாடியே கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி நம்ம எம்என்க்கு ஒரு நிலைமை வராது. ஸோ ஹோப் சூன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்க இருக்க மாதிரி பிக்சர் ஷேர் ஆச்சுன்னா இன்னும் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் எல்பி இருக்க பிக்சர் வந்து ஷேர் ஆகிடுச்சு. இன்னும் சுவாமி அவர்களுடைய சைட்லேருந்து ஏதாவது பிக்சர் யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பயம் இல்லாமல் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே முற்றிலுமான ஒரு ரூமர்ஸ் தான், அதை யாருமே நம்ப வேண்டாம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக சுவாமி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும். அவங்க வந்து சில நாளாகவே அவங்களுடைய அப்டேட்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.